Hi guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பான். ஸோ கொஸ்டினுக்கு போகலாம். அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் வித் மாலிகுலர் ஃபார்முலா C9H10O. ஸோ நம்மளோட மாலிகுலர் ஃபார்முலா தெரியும் C9H10O. சரியா? ஸோ இட் ஃபார்ம்ஸ் 2,4 DNP டெரிவேட்டிவ். ஸோ அப்போ 2,4 DNPல ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இது என்ன மீன் பண்ணுது? இட்ஸ் அன் கார்பனைல் குரூப். கரெக்டா? ஸோ அப்போ அது வந்து ஆல்டிகைடா இருக்கலாம் ஆர் கீட்டோனா இருக்கலாம். இட் ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரியேஜென்ட். ஸோ அப்போ இது வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா அப்போ வி கேன் மேக் ஷுர் இது வந்து ஆல்டிகைட் மட்டும் தான், கீட்டோன் கிடையாது. ஸோ திஸ் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் இட் அண்டர்கோஸ் கேனிசரோ ரியாக்ஷன். ஸோ நம்மளுக்கு கேனிசரோ ரியாக்ஷன் தெரியும். ஸோ கேனிசரோ ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னா கேனிசரோ, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தா ஆல்டால். சரியா? ஸோ அப்போ கேனிசரோ இருக்கிறனால ஸோ மேக் ஷுர் யூ ரைட்டிங் நோ ஆல்ஃபா ஹைட்ரோஜன். சரியா? ஸோ இப்போ இந்த மூணுத்தை வச்சுட்டு C9H10O என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன், on vigorous oxidation it gives 1,2 benzene dicarboxylic acid. ஸோ அப்போ C9H10O இருக்கு. இந்த C9H10Oல நான் வந்து ஆக்சிடேஷன் பண்றேன். ஆக்சிடேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சீன்ல 1,2 1 and 2 ரெண்டு பொசிஷன்ல கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ இதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், கண்டிப்பா பென்சீன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால பென்சீன் நம்ம போட்டுக்கலாம். செகண்ட் திங், மொத்தம் 9 கார்பன், நம்ம 6 கார்பன் யூஸ் பண்ணிருக்கோம், 3 கார்பன் இருக்கு. ஸோ 3 கார்பன் எங்க தான் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன் அண்ட் செகண்ட் கார்பன் இந்த ரெண்டு பொசிஷன்ல தான் இருக்கணும். அப்பதான் ரெண்டு பொசிஷன்ல ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஸோ இங்க ஒரு கார்பன் இருக்கலாம், இங்க 2 கார்பன் இருக்கலாம், இல்ல 2 கார்பன் ஒரு கார்பன் எப்படி போட்டாலும் சேமா தான் இருக்கும். அண்ட் செகண்ட் பாசிபிலிட்டி, நம்ம ஆல்டிகைட் சொல்லியாச்சு. ஆல்டிகைட் இப்போ 2 இடத்துல வரலாம். ஒன்னு இந்த கார்பனுக்கு, இன்னொன்னு இந்த கார்பனுக்கு. ஸோ இந்த 2 இடத்துல எங்க ஆல்டிகைட் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ அதை கேண்டிடேட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம 2 ஆப்ஷன் எழுதலாம். ஒன்னுல இங்க ஆல்டிஹைட் இருக்குன்னு வச்சுக்கலாம், இன்னொன்னுல இங்க ஆல்டிஹைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ பேலன்ஸ் நான் ஃபில் பண்றேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துல கேனிசர் ரியாக்ஷன் எங்க நடக்கும் எங்க நடக்காதுன்னு பாருங்க. we know that எங்க ஆல்பா ஹைட்ரஜன் இல்லையோ அங்க நடக்கும். ஸோ இந்த மாலிகுல செகண்ட் மாலிகுல CHO பக்கத்துல நம்மளுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இது வந்து கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்லி ஆப்ஷன் இஸ் திஸ். ஸோ அப்போ பென்சின் CHO CH2 CH3 இதை தான் நம்ம வந்து விகரஸ் ஆக்சிடேஷன் பண்றோம். இந்த விகரஸ் ஆக்சிடேஷன் பண்ணா வில் கெட் டைகார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னவா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இட் வில் பி KMnO4 பிகாஸ் தட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா?